ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெய்லி ரொட்டீனில் காலையில் வீடியோ பார்க்கலாமா? காலையில் நான் எப்படி அவசர அவசரமாக லஞ்ச் பேக் பண்ணுவேன்னு பார்க்கலாம். 6:30 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 6:45 போல் ஆகிடுச்சு. சாதம் ஃபஸ்ட்டு வெடிச்சிட்டேன். என்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு என்னடா குழம்பு செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணது, பூண்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி பூண்டு குழம்பு வச்சுட்டேன். ரொம்ப நாளாச்சு பூண்டு குழம்பு வச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக. பூண்டு நிறைய போட்டு புளிலாம் போட்டு செய்வாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் அந்த குழம்புலேயே தோசை ஊற்றி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே அதையே லஞ்ச் பாக்ஸுக்கும் அந்த குழம்பே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முட்டை வேக வச்சு மசாலா போட்டு கொடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. அப்புறம் நான் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் பேக் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அப்புறமா உளுந்து வடை, பருப்பு வடை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் இல்லாததுனால சரி சைட் டிஷ் நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சரி சைட் டிஷ் இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு வடை ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி கிருத்திகை, அதனால் கண்டிப்பாக நாங்கள் கோவில் போவோம். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு தான் போவோம். காலையில் இந்த மாதிரி தான் இருக்கும். 8 மணி வரைக்கும் எனக்கு அவசர அவசரமாக இங்கே பாதி அங்கே பாதின்னு சொல்லிவிட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸும் எல்லாத்தையும் இங்கேயே லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி பசங்களை அனுப்பிட்டு அப்புறம் மதியம் லஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. ரசம், பூண்டு குழம்பு பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. அப்புறம் ரைஸும் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா வடை, அதுக்கப்புறம் முட்டை, இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நானுமே குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. 6 அடி கூந்தல் வச்சுருக்கவங்களுக்கு கூட சீக்கிரமாக கூந்தல் காஞ்சிரும் போல். இந்த 4 அடி கூந்தல் வச்சுக்கிட்டு எனக்கு முடி காயவே இல்லை. ரொம்ப நேரமும் நானும் போட்டு தவட்டி பார்த்தேன், காயிற மாதிரியே தெரியல. ஒரு வழியாக கூந்தலை நல்லா ஆற்றி விட்டுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக மாதம் நாங்கள் திருப்போரூர் முருகரை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். கொஞ்சம் தூரம் பைக்கில் போய்ட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போவோம். ஓகேவா, நானும் கிளம்பியாச்சு. நான், அம்மா, சித்தி, மாமி, என் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோம். ஒரு வழியாக இந்த கோவிலுக்கு போன ஷார்ட்ஸ் நான் அடுத்த ஷார்ட்டில் போடுறேன். கோவிலுக்கு போன வீடியோஸில் நான் அடுத்த ஷார்ட்டில் போடுறேன். அவ்வளோதான், நானும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் யாரெல்லாம் பூண்டு குழம்பு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா, பாய் எல்லாருக்கும் பாய். நானுமே அப்படியே வண்டி வெளில நிறுத்திட்டு வீடெல்லாம் சாத்துறதுக்காக உள்ளே அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிடுவேன். பாய், அடுத்த ஷர்ட்டில் பார்க்கலாம்.